அதனாலதான் குருவினுடைய வடிவம் அவர் வாழும் பொழுது மட்டுமல்ல, அவருடைய காலத்தில் எப்போதும் அது நிரந்தரமாக வழிபடப்படுகின்றது. ஒரு ஞான குருவினுடைய வடிவம் நிரந்தரமாக மக்களுக்கு பரத்தை அளிக்கக்கூடிய வழி. ரமண மகரிஷி திருமேனி தங்கியிருந்த காலத்தில் மட்டுமல்ல, இப்போதும் அவரை தியானித்தீர்களானால், அவரோடு சக்திபாதம் நிகழ்ந்தால், அனுபூதி நிகழ்ந்தால், அவருடைய திருவடிவம் சக்திபாதம் நிகழ்தலாம் என்னன்னு சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அவருடைய புத்தகங்களை படிச்சு, அவரை பத்தி கேள்விப்பட்டு, உங்களை அறியாமல் உங்களுக்கு அவரோட ஒரு ஃபீலிங் கனெக்ஷன். நேர்ல பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லைங்கயா. நேர்ல பார்த்து கூடி குலாவி மெத்த குகனோடு வாழ்ந்ததெல்லாம் வேடிக்கை அல்லவடி கிளியே வெகுநாளை வந்த மடின்னு அந்த பரமானந்தத்தை அனுபவித்திருந்தீர்களானால் அது மிகப்பெரிய என்ன ஒன்னா பெரும் புண்ணியம். அதை பெற்றோர் பெரியோர். அப்படி அது கிடைக்கலனாலும் கவலைப்பட வேண்டாம். இதுவாவது இந்த ஃபீலிங் கனெக்ஷன் வந்துவிட்டால், அவர் திருமேனியில் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய வடிவம், மூர்த்தி உங்களை பரமஞானத்திற்கு கொண்டு சென்று விடும்.